எதுவுமே முடியாது, எல்லாம் பெருசாக இருக்குது. புரட்சின்னாலே எதுவும் பெருசாக ரஷ்யாவில் லெனின் பண்ணி நாட்டை தூக்கி போட்ட மாதிரி தான் நமக்கெல்லாம் புரிஞ்சு வச்சுருக்க இடமா இருக்குது. ஸோ என்னடா அதெல்லாம் பெரிய வேலை, நம்ம எதாவது பண்ணணும், நம்மளால முடிஞ்சு நம்ம வேலையை பண்ணிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு 4 ஃபேஸ்புக்கில் 4 ஸ்டேட்டஸை போட்டு ஏதோ நம்ம கருத்து சொல்லிட்டு போயிடலான்ற மாதிரி ஒரு இடத்த இருக்குது. பட் அப்படி மட்டும் பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன சின்ன நகர்வுகள் கூட, ஒரு சின்ன மாற்றம் கூட, இந்த கூட்டம் நடக்கிறது, இந்த கூட்டத்தில் தோழர்கள் வந்து பங்கேற்பது, இது குறித்து ஒரு உரையாடல் நடத்துவதே ஒரு புரட்சிகரமான செயல்பாடு தான். புரட்சிகரமான செயல்பாடு என்பதுன்னா என்ன, துப்பாக்கி தூக்கி சுடுறது தான் புரட்சிகரமான செயல்பாடு இல்லை. இல்லை அது வந்து போலீஸை எதிர்கொண்டு அடிதடி வாங்கினாதான் செயல்பாடு கிடையாது. கருத்தியலாக களத்தில் என்ன நடக்குது என்பதை யோசிப்பதும் உரையாடுவதும் சின்ன சின்ன குழுக்களாக பேசுவது ரொம்ப முக்கியம். நீங்கள் ரஷ்ய புரட்சிக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா லெனினே வந்து என்னென்னா, அவங்க இணையர் வந்து அவங்கெல்லாம் போய் மூலதனம் ஸ்டடி சர்க்கிளாக நடத்திருந்தாங்க. யார், குரூப்ஸ்காயெல்லாம். லெனின் சின்ன பையன் தான், குரூப்ஸ்காயை தான் சீனியர். ஆனால் தலைவாங்க உள்ளே போயிட்டு வந்து படித்து லீடு எடுக்கிறாரு. பல சிறு சிறு படிப்பு ஓட்டங்கள் வந்து இயங்கிட்டு இருந்தது. எல்லா உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் நடக்கக்கூடிய மாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சிஸ்டம். இப்போ கட்சிகள் வந்து லைன் எடுப்பாங்க, பேசுவாங்க. ஆனால் சின்ன சின்ன குழுக்கள் தான் உரையாடுவது, விவாதம் நடத்துவது, அரசனுடைய ஒரு கொள்கை திட்டங்களுக்கு கூர்மையாக விவாதித்து அதை விமர்சிப்பது, மாற்று சொல்வது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்பு ஓட்டங்கள் தான் மிக முக்கியமான பங்களிப்பு செலுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படிப்பு ஓட்டமாக தான் நான் இந்த கூட்டத்தை நான் பார்க்குறேன். இப்போது வெளியேற்றப்படும் மக்கள்ன்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பாலாஜிரோ சொன்னார் ஒரு 30 வருஷமாக இருந்தார். ஆனால் நீங்கள் வந்து உலக வங்கி வந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலத்திலேருந்தே அவங்க வந்து சென்னை நகரத்தினுடைய வாழ்விடம் சார்ந்த விஷயங்களில் இது உள்ளர் எப்படி நுழைவு என்பதற்காக பல முறை வந்து இந்த நகரத்துக்குள்ளர் வந்து கூட்டம் நடத்துவது, பேசுவது, உரையாடுவது என்பதை முயற்சி எடுத்துகிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட எப்படின்னா, நம்ம கூட இப்போது நகர் குடிசை மாற்று வாரியம் இருக்கின்றது. கலைஞர் தான் முதல் இந்தியாவிலே ஒரு முற்போக்கு முன்னோடி திட்டம் தான் குடிசை மாற்று வாரிய திட்டம். அது வந்து பாராட்டுக்குரிய திட்டம். ஆனால் அந்த குடிசை மாற்று வாரிய திட்டத்துக்கு யார் தலைவர்னா, பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் தான். ஒரு அரசியல் கட்சியினுடைய நபர் தான் தலைவராக இருப்பாங்க, குடிசை மாற்று வாரிய தலைவராக. மற்றபடி அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் வாரிய தலைவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான். ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஏன் ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஸ், ஒரு கட்சியோடைய தலைவர் வந்து வாரிய தலைவராக இருந்தது, எப்படி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்தார்? அந்த கேள்வி ஒரு முக்கியமான இடம். அது வந்து இங்கே இருக்கக்கூடிய உலக வங்கி என்னன்னு சொன்னால், இங்கே வந்து நான் கொடுக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கும்போது அவன் சில நிபந்தனைகள் விதிக்கிறான். அப்போ ஒரு $700 பில்லியன் $600 பில்லியன் தான் ஃபஸ்ட்டு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு கொடுக்குறாங்க. அப்போ கொடுக்கும்போதுன்னா நீங்கள் வந்து எல்லாமே என்ன, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, இல்லை மக்களுக்கு முன்னாடி ஒரு பொலிட்டிக்கல் லீடர்னா என்ன தான் பிரச்சனை வந்தால் மக்களை பார்க்கணும், எனவே வந்து ஒரு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு அது எந்த விதமான அவசியமும் கிடையாது. அதை மாற்றுறாங்க. அப்புறம் குடிசை அப்பயே வந்து எம்ஜிஆர் பீரியடில் பியூட்டிஃபிகேஷன் ஸ்கீம் சொல்லிட்டு சென்னை பியூட்டிஃபிகேஷன் ஸ்கீம் கொண்டு வராங்க. கடற்கரையில் வந்து மீனவர்கள் வந்து அந்த வலையெல்லாம் காய வச்சது சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு துப்பாக்கி சுடு எம்ஜிஆர் துப்பாக்கி பார்த்தா அந்த அவர் பார்த்தோன்னா வந்து சினிமாவில் வந்து படகோட்டியாக வேடம் போட்டார். பார்த்தா நிஜ வாழ்க்கையில் மீனவர் சுட்டு கொண்ட ஒரு நபர் தான் வந்து எம்ஜிஆர். அவங்க உரிமைக்கு போடாமல் பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய வேலை இருக்குது. அதே அது அங்கேருந்து நீங்கள் சின்ன சின்னமாக அப்படியே நகர்ந்துவாங்க. இன்னொரு பக்கம் நான் அந்த அடையார் ஆறு கூவம் இதை வச்சு நான் யோசிச்சு பார்த்துட்டே இருப்பேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சத்யா ஸ்டுடியோவில் ஆரம்பித்து இந்த அடையார் வந்து கூடுவாஞ்சேரி வரைக்கும் அப்படியே போகிற இடம். இப்போது சத்யா ஸ்டுடியோவில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முகத்துவாரம் அகலப்படுத்திட்டு இருப்பாங்க. அந்த மலர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது. அப்படியே அந்த காவா ஓரம் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 அடி அப்படியே ரோடு போட்டே வருவாங்க. எங்கே வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல சில இடத்துல ஸ்டாப் ஆகிருக்கும், சில இடத்துல இந்த அகலப்படுத்திட்டே வருவாங்க. எங்கே நீங்கள் வந்து சைதாப்பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வரும்போது நம்ம ஒரு போராட்டம் நடத்தும்போது நிறுத்திடுறான். கானூன் நகரில் ஒரு போராட்டம் நடத்தும் போது நிற்கிறாங்க. இல்லை வேலை சில அமைப்புகள் சில நபர்கள் போராட்டம் நடந்து நிற்கும். ஆனால் அவனுடைய திட்டம் என்ன இருக்குன்னா, 50 வருஷத்துக்கு முன்னாடி அவன் என்ன முடிவு பண்ணுறான்னு, அந்த சென்னையை தனக்கான சென்னையாக ஒரு வர்த்தகத்திற்கான இந்த நகரம் மாற்ற வேண்டும் என்பதை திட்டமிட்டு மூவ் பண்ணிட்டே இருக்கான். அவங்க செயல்படுவதற்கு ஏற்ற வகையில் தான் ஆட்சியாளர் செயல்படுறாங்க. ஆட்சியாளர் ஒவ்வொருத்தரும் ஆட்சிக்கு வரும்போது அவங்க ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. சிங்கார சென்னையோ ஏதோ ஒரு சென்னையோ பேர் வச்சுக்கிறாங்க. பட் இந்த ஸ்ட்ரக்சர் முழுக்க யார் சொன்னாங்கன்னா, ஒரு பன்னாட்டு நிறுவனங்கள் தான் இந்த நகரை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் திட்டமிட்டு அவர்களுக்கு ஏற்ற போல் தான் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை மாநகராட்சியில் இருக்கிற கவுன்சிலர்ஸ் கிடையாது, இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் கிடையாது. அவங்க அப்படி பேர் வைத்து கொண்டாலும் இந்த திட்டங்கள் முழுக்க ஏகபோக பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து என்ன நினைக்கிறானோ, அந்த நகரத்தை எப்படி வடிவமைக்கிறானோ அதற்கேற்றார் போன்று அவர் கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு ஆட்சியும் அதுக்கேற்ற மாதிரி வந்துன்னா பேரை மாற்றுறாங்க, பேரை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. என்ன வார்த்தையில் சொன்னாலும் அது நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒன்று
ரெண்டாவது, இன்றைக்கு வாழ்விட உரிமை என்பது ஒரு அடிப்படை. நிலம் தான் உரிமை. நீங்கள் நிலத்துக்கான போராட்டம் என்பது ஏதோ நம்ம இன்னைக்கு பார்க்கல, நூற்றாண்டு காலமாகவே இந்த மண்ணில் கம்யூனிஸ்ட் இயக்கம் என்னன்னா நில உரிமைக்கான ஒரு போராட்டத்தை நம்ம நடத்தி கொண்டே இருக்கின்றோம். இன்னைக்கு நிலம் என்ன பண்ணுன்னா, இந்த நகரமே இப்போ என்ன இருக்குன்னா, இப்போ டேவிட் ஆர்வேன கூடிய ஒரு அறிஞர் சொல்வார், நகரமே ஃபேக்ட்ரியாக மாறிடுச்சு. ஒரு ஃபேக்ட்ரியில் எப்படி, ஒரு தொழிற்சாலையில் எப்படி ஒரு தொழிலாளி உழைப்பு, அவர் உழைப்பை சுரண்டி உபரி மதிப்பை எடுத்து எப்படி மூலதனம் இயங்குதோ, அதே போன்று நகரத்திற்கு அந்த வளர்ச்சியின் மூலயமாக அதில் ஒரு சுரண்டலை ஏற்படுத்தி அது மூலயமா தான் கேபிட்டல் வளருதுன்றது ஒரு விரிவாக விளக்குறாரு. இது உலகத்தில் எல்லா நாடுகளிலும் நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, அரசாங்கத்தினுடைய மக்கள் தளம் திட்டங்கள் அத்தனை முழுக்க முழுக்க பறிக்கப்பட்டு, குடிசை மாற்று வாரிய குடியிருப்புனது எங்கே குடிசை போட்டிருக்குதோ அங்கேயே உங்களுக்கு வீடு கட்டித்தரேன்னு சொன்னாங்க. ரெண்டாவது, சென்னையில் நோட்டிஃபைடு ஸ்லம்னு ஒன்று இருக்குது. நோட்டிஃபைடு ஸ்லம்னா சென்னையில் கணக்கு எடுத்தாங்க குடிசைகள் எங்கெங்கெல்லாம் குடிசை பகுதி என்னது, ஓலக்கோட்டா போட்டிருந்தது குடிசை பகுதி. அதுக்கப்புறம் ஓலக்கோட்டம்னா அந்த கல்லோட அந்த தீப்பிடிக்காத ஓடுகளை பண்ணுறது. இப்படி நோட்டிஃபைடு ஸ்லம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் எவிக்ஷனே பண்ணக்கூடாது. நோட்டிஃபைடு ஸ்லம்ஸ்னால் அரசாங்கத்துக்கு அவங்க வரி கட்டுறாங்க, இது அங்கீகரிக்கப்பட்ட குடிசை பகுதின்ற அர்த்தம் வச்சுங்களேன் நோட்டிஃபைடு ஸ்லம்ஸ்னால். ஆனால் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தான் எதெல்லாம் அரசாங்கம் நோட்டிஃபைடு ஸ்லம் என்று அறிவித்தார்களோ அந்த இடத்துல போய்ட்டு எவிக்ஷன் பண்ணுறாங்க. பல கவுன்சிலர்ஸ்க்கு ஆஃபீஸர்ஸ்க்கு நோட்டிஃபைடு ஸ்லம்னா என்னன்னு தெரியாது, நோட்டிஃபைடு ஸ்லம்முக்கு இருக்கக்கூடிய உரிமை என்ன, இதில் போய் போனோம் தெரியும், எல்லாமே எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அடுத்து, இந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் வரும்பொழுது இப்போ நீங்கள் இங்கே தேனாம்பேட்டில் அந்த சிக்னல் இருக்கும், இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எஸ்டேட் ஆஃபீஸர் இருப்பாங்க. ஒவ்வொரு குடிசை மாற்று வாரிய கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஏஇ இருப்பார், ஒரு எஸ்டேட் ஆஃபீஸர் இருப்பார். குடிசை மாற்று வாரியத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க மாத வாடகை வாரியத்துக்கு கொடுப்பாங்க 180 ரூபா, 200 ரூபா, 200 ரூபாய். இப்போது நம்ம மாதம் வாடகை கொடுப்போம். வீடு என் பேரில் இருக்குன்னா, இப்போ நான் தான் அலாட்டினா நான் இருக்கிறேன், அந்த வீடு இருக்கிறேன். இந்த வீடு பராமரிப்பு வேலை யார் முழுக்கம் பண்ணால் குடிசை மாற்று வாரி தான் பண்ணும். அதுக்குன்னு தனி அதிகாரி இருப்பாங்க, க்ளீன் பண்ணுறது, ஒயரிங் பண்ணுறது, பெயிண்டிங் அடிக்கிறதுக்கு எல்லா வேலையும் என்னென்னா ப்ளம்பிங் ஒர்க் கூட என்னென்னா அதிகாரி பண்ணுவாங்க. இதை எந்த இடத்துக்கு கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா, இதை காலி பண்ணணும்னு முடிவு எடுக்கிறாங்க. வேர்ல்ட் பேங்க் என்ன சொல்கிறாங்க, கடன் கொடுக்கும்போது நீனா எல்லாமே அவனுக்கே நீ கொடுத்துட்டு இருக்க, ஒரு வாட்டி வீடு கொடுத்தா வீட்டோட எடுத்துக்கு இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு வீடு கொடுக்கணுன்ற கேள்வி உருவாக்குறாங்க. எந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் குடிசை மாற்று வாரியத்தை கொண்டு வந்ததோ அதே திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்சியில் வந்தோன்னா நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம்னு பேர் மாற்றுறாங்க. பல எலைட் பீப்புள் சில பேர் நினைக்கிறேன்னா பேர் குடிசை மாற்று வாரியம், அது குடிசை எதுவும் மாத்திரமா இருக்குது, அந்த பேர் நல்லா பேரில் என்ன இருக்குது, பேரை இவங்க மாற்றினா இப்போ நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு இருக்கும். நகரம் வாழும் போது நகரத்தில் இருக்கிற மக்கள் வாழ்றதுக்காக வாரியம்மா, அப்போ மேம்பாட்டு வாரியன்றான். இது இவங்க வாழ்விட நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம்மா மாற்றி முடிச்சுட்டான்னு சொல்லிட்டாங்க. உன் வீடு நீ பொறுப்புன்ட்டாங்க. ஒவ்வொரு குடிசை மாற்று வாரியத்திலும் பார்த்தீங்கன்னா நலச்சங்கம் உருவாக்கிட்டாங்க. அதுக்கு அரசாங்கம் 50% கொடுக்கும். ஒவ்வொரு வீட்டில் வேணும் 50% பணம் கொடுக்கணும். நீங்களே சங்கம் வச்சுக்கணும், நீங்களே போர்டு வச்சுக்கணும், நீங்களே பராமரிக்கணும், நீங்களே பெருக்கணும், நீங்களே போடணும், எல்லாம் நீ தான். உன் வீடு உன் குப்பை நீ பொறுப்பு, அவ்வளோதான். இந்த எஸ்டேட் ஆஃபீஸில் வேலை செஞ்ச ஏஇ அந்த வேலை இருந்த போஸ்டிங்லாம் காலி முடிஞ்சு போச்சு. அப்புறம் சேல் டீட் கொடுக்குறேன்னு சொல்கிறான். இப்போ நீங்களே சேல் டீட் வாங்கிக்கலாம். நமக்கு என்ன தோணுது, பரவாயில்ல நமக்குன்னு ஒரு பேர் இருக்கா, சேல் டீட் இருக்குன்னு. சேல் டீட்டு வாங்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. உங்களுக்கும் பராமரிப்புக்கும் அரசாங்கத்துக்கு பொறுப்புன்ற இடத்துக்கு அதை கொண்டு போகக்கூடிய இடமா குடிசை மாற்று வாரியம் மாற்றிருக்காங்க. இதில் என்ன நடந்து பார்த்தோன்னா அதிமுக ஆட்சியில், கடந்த அதிமுக ஆட்சியில் அப்போ தான் நம்ம ஒரு பிரச்சனை கையில் எடுத்தோம். கேபி பார்க் எல்லாரும் அதை கேள்விப்பட்டிருக்கீங்க. கேபி பார்க் நம்ம இஷ்யூ எப்படி தலையிடன்னு சொன்னால், ஆக்சுவலாக 2019 டிசம்பர் தீவுத்தில் எடுத்த மாதிரி காந்தி நகர், சத்தியவாணி முத்து நகரில் எவிக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எவிக்ஷன் எடுக்கணும்னு சொல்லும் போது நம்ம போகிறோம், எல்லாம் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு அடிக்கிறாங்க, போலீஸ் தகராறுலாம் பண்ணுறாங்க. நான் அந்த சீஃப் மினிஸ்டர் ஓபிஎஸ்லாம் போய் பார்த்தோம். அந்த ஆள்லாம் இல்லை பார்த்தா என்னமோ நடிக்கிறானுங்க. அந்த ஆளுங்க அவன் நேரில் போய் பார்த்தா அவரை மாதிரி நல்லவரே இல்லைன்ற மாதிரி எனக்கே ஒரு மாதிரி பரவாயில்லையா பாக எந்த ஆளு அப்படின்னு நினச்சிச்சு எனக்கு ஒரு செகண்ட் உண்மையிலேயே. அப்புறம் வெளியே இருந்தாடா லூசு மாதிரி யோசிக்கிறோமேனா இந்த ஆளை போய் நம்ம அந்த தோற்றம் பார்த்தா ஏதோ அம்மாவுக்கு அடுத்த வீட்டுலேயே இருந்து அப்படி இருந்த மாதிரி இருக்குது. இவர் ரஞ்சித் வந்தாப்புல, டாக்டர் ரஞ்சித். நானும் ரஞ்சித்லாம் போயிட்டு அந்த கார்பரேஷன் ஆஃபீஸில் நான் பார்த்துக்கிறேன்னு வணக்கத்தை போட்டாப்புல. போய் அந்த ஆள் ஃப்ளைட் ஏற்றதுக்குள்ளே வீட்டு வச்சுட்டான். என்கிட்ட தான் சொன்னாங்க, நான் பார்த்துக்கிறேன்னாங்க. அடுத்து அந்த ஆள் ஃப்ளைட் ஏற போகிறப்பல ஊட்டி அடிச்சிட்டானுங்க. அப்புறம் அப்போ நம்ம அந்த மக்கள் சொன்னோம், யாரும் போகுது இங்கேயே இருங்க, நகரத்துக்குள்ளே மாட்டு குடியிருப்புன்னு சொல்லிட்டு ஒரு 200 குடும்பம் அங்கேயே இருந்தாங்க கிட்டத்தட்ட 2 வருஷம்.
இதே காலகட்டத்தில் கேபி பார்க், நான் அப்போ தான் வந்து ஒரு இடத்த கேபி பார்க்குள்ளே போய் பார்க்குறேன். தகர கொட்டையில் இருக்கிறாங்க எல்லாருமே. சொன்னார் வந்து தாராவி பற்றி, ஏன்னா அவங்க தகர கொட்டையில் அடிச்சு வச்சுருங்க, எவ்வளோ நாள் இருக்குன்னா இவங்க கொஞ்சம் நாள் இருக்கிற. என்ன ஆச்சுன்னா, நீங்கள் குடிசை மாற்றுவாருன்னா ஷேப்பில் இருக்கும், 4 பக்கம் கட்டுவாங்க, நடுவில் கிரவுண்ட் இருக்கும், அது நமக்கு தெரியும். 2 சைடு இடிச்சு கட்டாங்க, மீதி 2 சைடு இடிச்சு கட்டிருக்காங்க. இடிச்சு கட்டினது பார்த்தா G+4, இவங்க மட்டும் G+9 ஒரு பில்டிங் இருக்குது. அண்ணாண்ட பார்த்தா G+11 பில்டிங் இருக்குது, 9 அடி 11 மாடி. அவங்க வீடு கொடுக்க மாட்டேன்றான் ஏடிஎம்காரன். ஏன்டா வீடு கொடுக்கலாம், இன்னும் ரெடியாகனு சொல்கிறான். அப்புறம் ஆர்டிஐ என்ன ஒர்க், இந்த இவன்கிட்ட அந்த அதிகாரிகிட்ட விவரம் வாங்கிறது பாரு, எவனுக்குமே சொல்ல மாட்டான், பாதி தெரியாது இவனுக்கு. ஆர்டிஐ போட்டு வாங்கிறதுக்குள்ள போதும் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுற உள்ள நமக்கு தெரிஞ்ச ஆள் அவங்க எல்லாரும் போட்டு விசாரிச்சா என்ன அயோக்கியத்தனம் பண்ணானா, அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு அரசாங்கத்தில் குடிசை மாற்று வாரிய ஸ்கீமை தூக்கி போயிட்டு ஒன்றிய அரசு திட்டத்தில் கோத்து விட்டாங்க. எப்படி கோத்து விட்றான்னா, அவன் சொல்கிறான் மோடி என் பேர், நான் மோடி வீடுன்னு சொன்னது வந்துடுமா, எலெக்ஷன் வீடு அங்கே ஃபார்ம் ஆகணும் பாருங்க பிஜேபி. யார் மோடி வீடுங்கன்னா ஒன்றும் கிடையாது, அவன் 1 லட்ச ரூபா கொடுப்பான். யார்? ஒன்றிய அரசு. இவங்க 13 லட்ச ரூபா போடணும். அந்த 1 லட்ச ரூபாய்க்கு பேரையே மாத்திரானு இவனுங்க. மாத்திட்டு என்ன பண்ணாங்க, 1 லட்ச ரூபா அந்த ப்ராசஸ் எனக்கு கூட ஏற்படும். ஒரு வாட்டி மோடி வர்றார், மோடி தகுறாரு. நான் கேபி பார்க்கும் மோடிக்கு என்னடா சம்பந்தம், இதான் குடிசை மாற்று வாரியம். ஒரு இலவும் வந்தாலும் தான் நான் ஏன் பாலாஜியை பாராட்டுன்னு சொன்னா, இந்த கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டை படிச்சு புரிஞ்சிட்டு ஒரு எக்ஸ்பிளைன் பண்றான் பாரு ஒரு ஆள், அவனுக்கு கையெழுத்துக்கு முன்னாப்பா, அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அயோக்கிய பையில சேர்ந்து எழுதி வச்சிருப்பாங்க டாக்குமெண்ட்டை, நீங்க ஒண்ணுமே புரியாது. நம்ம மேக்ஸ் சயின்ஸ்ல ஸ்கூல்ல காலேஜில் படிச்சலாம் போலது, இவனுக்கு ஒரு இலவும் புரியுது கஷ்டம். அதை படிச்சு இன்னாதாண்டா பண்றான்னு தெரிஞ்சதுக்கு அவ்வளோ கஷ்டம். சரி, அப்புறம் நம்ம அந்த விஷயம் பண்ணோம். அப்போ நம்ம என்ன முடிவு எடுத்தோம்னா, எப்படி மாத்திரம் பாருங்க, G+4 இருந்த மக்களை G+9 இருன்றான். அவங்களுக்கு கொடுத்த வீடு G+4 4 அடுக்கு, G+9 கட்டி முடிச்சிட்டான் 864 வீடு. மீதி இடம் கிடைக்குது இல்லையா, அதுல அடுத்து ஒரு 1056 வீடு கட்டுறாங்க G+11. அதான் அவ்வளோ பெருசு வருது. நீங்கள் அந்த குடிசை மாற்று வர வீடு பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ஒரு நல்ல இடம் தான் உங்களுக்கு. வந்து இப்போ நீங்கள் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா காற்றோட்டம் இருக்கும், 4 மாடிலாம் ஏறி இறங்கிடலாம். இது போனால் சென்ட்ரல் ஜெயிலில் கூட ஒரு ரூம்லேருந்து ஒரு ரூம் மாறதுக்கு அவ்வளோ கேப் இருக்குங்க. நான் 2 கையை விட்டேன்னா 2 பேர் வீட்டுக்குள்ள போடும், அவ்வளோதான். நீ போய் பாருங்களேன் வீடு, இப்போ கட்டுற வீட்டலாம். இந்த சைடில் இந்த இவன் ஒருத்தன் படம் எடுத்தால சிவகார்த்திகேயனை, நம்ம படம் அது மறந்து போச்சு, மாவீரன். அந்த டேரக்டரை வந்து என்கிட்ட கேட்டாப்புல, எப்படி இந்த இஷ்யூலாம் கேட்டாப்புல, நல்லா தான் எடுத்தாப்புல. அவன் 2 கையை உள்ள விட்டு 2 வீட்டில் போடும், நடக்க முடியாது. நீங்கள் எடுத்த மாதிரி பார்த்தோன்னா அவன் சிரிக்க இவன் சிரிக்க வேண்டியதான். நம்ம வீட்டு 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிற அம்மா இருக்கும் பார்த்தா. அது இதான் இப்போ கட்டிருக்க லட்சணம் அவனுங்க. இந்த நான் தான் நம்ம என்ன கேட்டேன்னா, நீ யாரா மேப் போட்டது, உனக்கு யாரா மேப் போட்டான் சொல்கிறேன். நான் கேட்டேன் G+9 இந்த ஸ்ட்ரக்சர் டிசைனே தப்பு. இது எப்படிங்க கடல் பக்கத்தில் இருக்கு, இவனுங்க என்ன கம்பியை போட்டு வச்சிருப்பானு, இவனுக்கு 9 அடுக்கு மாடி 11 அடுக்கு மாடி மாத்துறாங்க. அந்த எடுப்பு தான் போராட்டம் நடத்துகிறோம். அப்போ என்ன சொல்கிறாங்க, டிஎம்கே கவர்மெண்ட் வந்த உடனே ஏடிஎம்கேல கொடுக்க மாட்டேன்ட்டான், டிஎம்கே கொடுக்குறேன்ட்டாங்க. உள்ள நோய்னா 1.5 லட்ச ரூபா கொடுன்றாங்க. இவங்க ஏற்கனவே இந்த ஊடியா அவன் வீட்டை தான் இடிச்சு வீடே கட்டி கொடுத்துக்கிற, ஏற்கனவே இருந்த இடிச்ச வீட்டு கட்டுறதுக்கு எதுக்காக 1.5 லட்ச ரூபா கேட்டால் இதுதான் திட்டம். அப்போ தான் தெரியுது மோடி திட்டத்தை தூக்கி சொருவிட்டாங்க. அதை திரும்பிட்டு இது வேறு திமுக வேறு கேட்குது. நான் தான் கேட்டேன் என்ன இதுன்னா, அப்புறம் பார்த்தோம்னா ஐஎஃப்எல் இப்போ ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி, நீங்கள் இதில் பாருங்களேன், நான் ஐஎஃப்எல் நினைக்கிறேன் அந்த ஃபினான்ஸ் கம்பெனி, ஒரு நிறுவனத்திட்ட இப்போ அவங்க இதங்க எல்லாம் குடிசை மாற்று வரதுக்கு கூட அவன் தான் கான்ட்ராக்டர், அவங்ககிட்ட வட்டிக்கு வாங்கி கொடுக்குறேன்றாங்க. அப்போ தான் நம்ம கேட்டோம், என்ன வந்து வட்டிக்கு வாங்குற கூட்டமாக மாறி போயிட்டீங்க, 1.5 லட்ச ரூபா கொடுக்க முடியாதுன்னு. இப்போ பல அதிகாரிகள் நம்மக்கிட்ட பேசினாங்க, உன்னால் 1 ரூபாய் இல்லாமல் உள்ளே நுழைய முடியாதுனாங்க. நம்ம 2 கோரிக்கை வச்சோம். ஒன்று, இந்த 864 பேருக்கு 1.5 லட்சம் இல்லாமல் அதே வீட்டுக்கு போகணும். இந்த காந்தி நகரில் 200 பேர் காத்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா கரையோரமாக, அவங்களுக்கு இங்கே வீடு கொடு, நகரத்துக்குள்ளே வீடு கொடு, வித்தின் 3 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் வீடு கொடுன்னு சொன்னோம். அப்போ பல பத்திரிகைகள் கேட்டாங்க என்கிட்ட வந்து, 3 கிலோமீட்டர் வீடு கொடுக்கணும், 3 கிலோமீட்டர் உச்சநீதிமன்ற தீர்ப்பு நம்மளும் 2 வாட்டி சொல்லிட்டோமா. ஒரு ஜேர்னலிஸ்ட் ரொம்ப சீரியஸ், எங்கே சார் ஜட்ஜ்மெண்ட் இல்லை, நான் கொடுத்த தீர்ப்பு தான் என்கிட்ட. நான் எவன் கொடுத்தான், இந்த நாட்டு நீதிமன்றம் கொடுத்துருமா. ஒருத்தர் ரொம்ப சீரியஸாக, சார் தயவுசெய்து ரெஃபர் பண்ணுறது கேட்டேன்னு, ஏங்க இருக்குதுங்க, இல்லைன்னு சொல்லிட்டு வந்தேன் கொடுக்குறேன்ட்டு. அப்புறம் அந்த நம்ம வச்சுட்டு போங்க போன்னு சொல்லிட்டு, சார் நானாக தான் சார் கதை விட்ட விஷயம் அது, நீங்கள் ஆமாம் நாங்கள் விட்டோம், அப்புறம் 4 பேர் சொன்னால் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளோதாங்க அந்த விஷயம் அப்படின்ட்டேன். எந்த சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லலை, அஃபிஷியலாக 3 கிலோமீட்டர் கொடுன்னு சொல்லலை. நிறைய பேர் ராஜமுருகன் டேரக்டராக வந்து கேட்டார், இது என்னங்க இல்லை தோழர்கள்லாம் நம்ம சொன்ன விஷயந்தான், எல்லா அமைப்புகளும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அது சுப்ரீம் கோர்ட் மக்கள் சொல்லிட்டா, நான் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறத பெருசு தானேன்னு சொல்லிட்டோம். அப்புறம் 3 கிலோமீட்டர்ஸ் இந்த 2த்தையும் இணைச்சு போராட்டம் நடத்திட்டு இருந்தோம் தோழர். நமக்கு என்ன தெரியுமா, பல அமைப்புகளில்
ஒரு நாள் போராட்டத்தில் ஜெயிக்கவே முடியாது சத்தியமாக. ஒன் டே டோக்கனிசம்லாம் கிடையாது. கண்டினியூஸ் ஸ்ட்ரகிள். ஒரு இஷ்யூவை எடுத்தால் தொடர்ந்து போராடும், தொடர்ந்து பேசணும், அரசாங்கத்துக்கு செக் வைக்கணும், நெருக்கடி கொடுக்கணும். நெருக்கடி கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து புலம்பவே கூடாது. எதுவாக இருந்தாலும் வந்து என்னன்னா சில பிரச்சனை வந்துடும்னா பிரச்சனையில் ஆள் பெரிய ஆள் ஆகிடுவானுங்க. ஒரு பல பிரச்சனைக்காக ஒரு போராடினார் நபர் பிரச்சனை ஆகிடுவார். பிரச்சனை தீரவே தெரியாது, பிரச்சனை மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கம்யூனிஸ்டுகள் களத்தில் வரும்போது தான் பிரச்சனைக்கான தீர்வு தெரியும். மற்ற ஆட்கள்லாம் பிரச்சனை அப்படியே இருக்கும், நபர் பெருசாக நிற்பார். பல ஆட்டில் அவங்க பார்த்து கண்டுபிடிச்சிடலாம், பிரச்சனை மட்டும்தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணால் எப்படி செக் வைக்கிறது? அப்போ நம்ம என்ன முடிவு பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் ஒரு கேம்பெயின் பண்ண ஆரம்பித்தோம். ஒன்று அந்த வீட்டில் குடியமர்த்தவே மாட்டேன்ட்டாங்க. இன்னொரு பக்கம் காந்தியார் போராட்டம் நடத்திருந்த ஒரு கட்டத்துக்கு கவர்மெண்ட் புது டிஎம்கே சிபிஎம் சப்போர்ட் பண்ணி தானே வந்துச்சு, கூட்டணி கட்சி தானே. கூட்டணி கட்சி நடுத்தரில் உட்காந்து கத்திரியா இருக்கும், திமுக திட்டுறீங்க எவ்வளோ கடுப்பாகும். நான் இப்போ வந்து தமிழில் ஒரு கட்டுரை எழுதினேன், கலையும் கருணாநிதியின் கனவு. அதாவது எப்போ தாலியாட்டு கட்டணும்னு எப்படா இருக்குன்னு சொல்லணும் தெரியுமா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது கலையும் கருணாநிதியின் கனவுன்னு போட்டோம்னா அந்த குடிசை மாற்றுறது என்ன எப்படி எழுதி வச்சிருக்கேன். இப்போ கலைஞர் கொண்டு வந்துட்டு காலி பண்ணால் சரியா இருக்குமானோன்னா இது வச்சு அப்போ நாங்கள் ஒரு கேம்பெயின் பண்ணோம். சென்னையில் இருக்க எல்லா குடிசை மாற்று வாரிய குறிப்பிடும் சிபிஎம் போயிட்டு கோஷம் போட்டோம். தோழர் சொன்ன மாதிரி நோட்டீஸ் எழுதி உலக வங்கி அதெல்லாம் எழுதிட்டு கலைஞர் கருணாநிதியின் கனவை பாதுகாப்போம். யார் கோஷம் போட்டது? கம்யூனிஸ்ட்காரன் கோஷம் போட்டோம். அவங்க எல்லாம் பார்க்குறான் திமுக. எனக்கு குடிசை மாற்று வாரியமே டிஎம்கே தான் ஓட்டு. அவங்க உதயசூரன் தான் குத்துவாங்க. உங்களுக்கு ஏன்னா வேலை வந்தது, நீங்கள் என்ன கலைஞர் பாதுகாக்க போறீங்கன்னு கேட்டாங்க. ஆனால் உங்கள் வீட்லாம் போகுதுன்னா கலைஞர் திட்டத்துக்கு காலி பண்ண போகிறாங்க, அதுக்கு ஒரு முதல் மாடல் தான் கேபி பார்க்கு அப்படின்னு சொன்னோம். அப்போ குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் போயிட்டு குண்டு வச்சானாவும் அது திமுக கோட்டையில் வைக்கிற இடம். எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம வீடு பிரச்சனை என்ன பண்ணாங்க. அப்புறம் எனக்கு முடிவு பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டில், எப்போ இந்த சாத்தான் வச்சுருந்தா பிரச்சனையாகும், ஏதோ ஒரு செட்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒன்று. ரெண்டாவது, நாங்கள் நம்மளே குடியேறும் போராட்டம் வச்சோம். வாழ்விட உரிமை அவன் கொடுக்கல, நாங்கள் நம்மள என்ன பண்ண சும்மா அந்த கிரக பரிசு போடுவோம் தெரியுமா, பத்திரிக்கை மஞ்சள், நம்ம ஏன் நோட்டீஸ் போடுவான்னு சொல்லிட்டு நல்ல அந்த மஞ்சள் பத்திரிகையை போட்டு குடியேறும் விழா தலைமை சவுந்தரராஜன் சிபிஎம் அப்படின்னு போட்டு எல்லா வீட்டில் வெத்தலை பாக்க வச்சு குத்துருவானான்ட்டோம். அதெல்லாம் போய் கட்டி முடிச்சிட்டா உடல வெத்தலை பாக்க வச்சுனா அந்த பாலகங்கா இப்போ ஏடிஎம்கே ஆச்சு இல்லை அவர் கத்தார முடிச்சிட்டார். யோ நான் தான் ஆளுங்கட்சினா என் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனை வச்சு வேலை நடத்துறேன்றான். அவன் குடிசை மாட்டுவான் சார், அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களே போட்டுக்கிறான் சார், நமக்கு எதுவும் தெரியாது சார்னோ. ஏடிஎம்கேக்கு அப்படி செக்கு, டிஎம்கேக்கு இப்படி செக் வச்சோம். அப்புறம் ஃபைனல் என்ன பண்ணான்னா அரசாணை போட்டாங்க தோழர். கேபி பார்க்கில் ₹1 இல்லாமல் வீடு கொடுத்தாங்க கவர்மெண்ட், 864 வீடுக்கும். அந்த ஜியோவில் என்ன தெரியுமா போட்டாங்க, டியூ டு பீப்புள்ஸ் ப்ரொட்டஸ்ட் அண்ட் அஜிடேஷன் நாங்கள் பணம் பெறவில்லைன்னு எழுதினாங்க. அந்த அரசாணை இருக்குது. அரசாணை உதயச்சந்திரனை போய் நான் நேரில் போய் பார்த்து பேசணும். அவர் தான் அங்கே முதலமைச்சரோட பிரின்சிபல் செக்ரட்டரி. நாங்கள் பேசணும். ஸோ ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணால் ஜெயிக்க முடியும். ஜெயிக்கணும்னா கருத்தியெல்லாம் அடிக்கணும். அதனால தான் நான் சொல்கிறேன், பாலாஜியோ அருள் தோழலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மெட்டீரியலை படித்த விஷயங்களை எழுதி இறக்குங்க கீழே. நம்ம பிரச்சாரம் நம்ம நோட்டீஸில் கருத்தாளமிக்க விஷயத்தை இறக்கிட்டே இருக்கணும். அது நெருக்கடி கொடுக்கும் அரசுக்கு. அது நம்மளால் முடியும். நம்மளால் நாம் நின்று ஜெயிக்க முடியாது, ஆனால் நிற்கிறவனை தோக்கடிக்க முடியும் நம்மளால். புரியுதா? நம்ம பிரச்சாரம் நடந்தோம்னா யார் ஜெயிக்கிறது நிற்கிறது நம்ம டிசைட் பண்ணணும். நாம் தனியாக ஜெயிக்க முடியாது கம்யூனிஸ்ட்களால். ஆனால் நம்ம கருத்தியல் பிரச்சாரம் அஜெண்டாவை செட் பண்ண முடியும். அது மோடியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி. ஒரு வருஷம் விவசாயிகள் போராட்டம்னா சும்மாவா? பின்னாடி இருந்து செட் பண்ண கம்யூனிஸ்டுகள் தானே, விவசாயிகள் தானே. 500 விவசாயம் கம்யூனிஸ்டானா விதவிதமான ரகங்கள். ஆனால் அஜெண்டா செட் பண்ணது கம்யூனிஸ்டுகள். அப்போது இதில் இது பண்ணணும். அதே போன்று இப்போ கண்ணப்படுத்துகிற இஷ்யூ என்னென்னா, அதாவது இது நகரமாங்க இதெல்லாம். அந்த வீட்டிலே யாராவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னாலும் உங்களால் நம்ப முடியாது. 22 வருஷம் ஒரு பாழடைஞ்ச கட்டடாங்க. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் போய் பார்த்தேன். நம்மக்கிட்ட வரல மக்கள் எடுத்தோன்னு, நமக்கு கம்யூனிஸ்டுகள் வரல, அவங்க ஒரு சிரமம் அது. ஆனால் வீடு கொடுத்துட்டு 4 லட்ச ரூபாய் கேட்டாங்க. கேபி பார்க்க எவ்வளோ கேட்டாங்க? 1.5 லட்சம். இவங்ககிட்ட எவ்வளோ கேட்டாங்க? 4.5 லட்ச ரூபாய். மக்கள் பார்த்தாங்க, பொறுத்தது போதுண்டா சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க. ஒரு கரண்காரி என்கிட்ட சொன்னார், நான் போனேன், அந்த இடத்துக்கு போனோம். அப்புறம் மக்கள் சரி ரோட்டை நம்ம என்ன சொல்ல முடியும், வாங்க மாதிரி நமக்கு இருக்கிற இடம் அது ரோடு தானே மாதிரின்னா. போலீஸ்காரன் அந்த அரெஸ்ட் பண்ணால் ஜனங்க மக்கள் நம்ம எப்படின்னா எல்லாம் மக்கள்லாம் அமைதியாக தான் இருப்பான். மக்கள் அவ்வளோ சீக்கிரம் நம்ம நம்பிலாம் வரமாட்டான். எதுக்கு வரவங்க முன்னாடி உதவாங்க விடுவீங்க, இல்லை தத்துவம் பேசுவீங்க. எனக்கு என்னடா நாளைக்கு பிரச்சனை, நான் கஷ்டத்தில் இருக்கிறான், கூலி உலகம் வேலைக்கு போய்ட்டு டக்குன்னு எப்படி நம்ம பின்னாடி வர முடியும்? எனவே கஷ்டப்படும். ஆனால்
ஒரு கட்டம் வரணும்னு உங்கள் மேலே நம்பிக்கை வந்தால் துணிஞ்சு மக்கள் வந்துடுவாங்க. கண்ணப்படுத்தல என்னை அரெஸ்ட் பண்ணும்போது பார்த்தா வண்டியில் ஏற்றுறான் அந்த டிசி ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து. நானும் அது வண்டியில் ஏற்றுறான் தூக்கி மண்டலம் எங்கே வச்சுருப்பாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விட போகிறேன். என்னடா தோட அந்த மக்கள் பெண்கள் சுற்றி ஜீப்பை புஷ்ஷாங்க தோடார். ஒருத்தர் குழந்தை தூக்கி ஜீப் மேலே வச்சுட்டு எட்ரா வண்டின்றாரு. அடி மக்கள் ஜீப் அடிக்கிறான். எனக்கே பயமாக இருந்தாடா வண்டினா போன்னு சொல்லிட்டு டிசியால் அரை மணி நேரம் வண்டி நவுக்க முடியல, என்னை இறக்கி விட்டாப்புல. மக்கள் போராட்டம், பெண்கள் போராட்டம், அவர்களெல்லாம் வந்து என்னன்னா உழைக்கும் மக்கள். ஒரு உழைக்கும் மக்களுடைய பவர் என்னன்னா அவங்களுக்கு வந்து அடிச்சே தீரணும் அந்த மக்கள் முடிவு பண்ணோம். அவங்க அடித்து தீர்ற மாதிரி இயக்கம் போய் நிற்கணும். ரெண்டும் இருக்குது, ரெண்டும் இல்லைன்னு நடக்காது. நிறுத்தினாங்க. இப்போ பாருங்கள் அந்த மக்களுக்கு எத்தனை பேர் நம்ம முதலமைச்சர் சீஃப் செக்ரட்டரி தவிர மீறி எல்லாரும் நான் சந்திச்சிட்டேன் நேரில். எல்லோரும் நேரில் போய் தனித்தனி சிட்டிங்ஸ் பல பேர் சொன்னார், சார் இதெல்லாம் தப்பாக பண்ணுறீங்க சார், மக்களை தவறாக கைட் பண்ணுறீங்க சார். ஒரு நாள் எனக்கு தூக்கமாக வராமல் போச்சு. ஒரு நாள் நடுவில் திடீர்னு மழை பெய்யும் தெரியுமா. ஒரு அதிகாரி சொல்லிட்டார், சார் மழை பெய்யுது எதா ஆச்சுன்னா நீங்கள் தான் காரணம், நாங்கள் வீடு கொடுத்துருப்போம், அவங்க 4 லட்ச ரூபா கொடுத்துருப்போம், நீங்களாம் தூண்டி விட்டதுனால தான் சார் பிரச்சனைன்ட்டாப்புல. ஒரு பக்கம் நமக்கே நெருக்கடியாக போச்சு, என்னடா பாவங்களா நம்மளே வீடு கொடுக்குறதுக்கு எடுத்து விட்டோமோ, கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இல்லை முடியாதுங்க, கொடுக்க முடியாது 4 லட்ச ரூபா அப்படின்னு திருப்பி நம்ம வந்து பேசி முடித்தோன்னா தோழர் 3ல் 2 பங்கு கார்பரேஷன் கொடுத்தான் தோழர். கொடுக்க வச்சோம், முடியாது சொன்னால் அதே அதிக ரெசல்யூஷன் பாஸ் பண்ணான். அடுத்து 1.5 லட்சம் கொடுக்க மீதி காசு நீ கொடுனா கொடுக்க முடியாதுன்ற. நம்ம கொடுக்காதீங்க நம்ம மக்களும் ஓகேண்ணா 1 ரூபா கொடுக்கூடாது, வீடு மட்டும் கொடு. 22 வருஷம் இந்த மாதிரி வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். நீ அந்த மக்களுக்கு நீயே 1 லட்ச ரூபா கொடுக்கணும், இதில் வேறு 1 லட்ச ரூபா கேட்பீங்களா நீங்கள்? என்ன அவன் அந்த அதிகாரிலாம் நாங்கள் நீங்கள் ரொம்ப அராஜக பெரிய வழியாகிறீங்க. நானுங்க மக்கள் நம்ம பக்கம் என்னன்னா அதிகாரி எதுவுமே பண்ண முடியல. இப்போ பாருங்க கடைசியில் போன வாரம் உதயநிதி ஸ்டாலின் வந்து 114 வீட்டுக்கும் 1 ரூபாய் இல்லாமல் அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்தார். முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து திங்கக்கிழமை வீடு பண்ணி டோக்கன் கொடுத்துறாங்க, மண்டே அன்னைக்கு வீட்டுக்கு போகிறாங்க. அதிகாரிகள் பேசுறத முடியாதுன்றத நம்ம சாதிக்க முடியுது. அப்போ என்ன இங்கே பிரச்சனை இருக்குன்னா, தோழர் இவர் அருள் சொன்னாரா இல்லை இவர் சொன்ன தெரியல, இப்போ வந்து பீப்புள்ஸ் மூவ்மெண்ட்ஸ்க்கு என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு பவரே இல்லை தோழர். இப்போ நீங்கள் சென்னை கார்பரேஷன் கவுன்சில் இருக்குல்ல, போன மழையில் பிரச்சனையாச்சுல சென்னையில், மழை காரணம் எந்த கவுன்சிலருக்கு எந்த தகவலும் கிடையாது. கவுன்சிலர்ஸ்க்கு வந்து எந்த ரைட்ஸுமே இல்லை, பேர் கவுன்சிலர் தான். சென்னை மாநகராட்சி கூட்டம் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். ஒரு நாள் கூட்டம் நடத்துவாங்க, ஆம் என்போர் ஆம் என்க, இல்லை என்போர் இல்லை என்க, ஆமாம் ஆமாம் போடாமல் போயிட்டே இருப்போம். அவ்வளோதான். சுக்லாம் போடுறது சசி வருது மாதிரி பேசிட்டு போயிட்டே இருக்கிறானுங்க. 36 தீர்மானம். நீங்களாம் நம்மளாம் எடுத்து படிக்கணும். தினத்தந்திலே போடுறான் எத்தனை ரெசல்யூஷன். நம்ம கேள்வி கேட்கணும். நீங்களாம் ஆளுக்கு ஃபேஸ்புக் வச்சுக்கிறீங்களே, கேளுங்க எடுத்து ஃபேஸ்புக்கில், எப்பா ஒரு நாளைக்கு எப்படி 30 தீர்மானம் நிறைவேற்றினேன், எவனை கேட்ட தீர்மானம் நிறைவேற்றினேன் நம்ம கேட்கணும். போன கவுன்சிலுக்கு முந்தின கவுன்சிலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பணம் ஏற்றணும்னா, சொத்து வரி ஏற்றணும்னா யார் தெரியுமா புறக்கணிப்பு நடத்தணும்? இந்த இது நான் தோழர் சொன்னார், தூய்மை பணி அந்த பண்ணுறது எல்லா வாரியும் தனியார் மயம் பண்ணணும். இடதுசாரிகள் கட்சிக்கு மட்டும்தான் வெளியே போகணும். போங்க போங்க போங்கன்ட்டாப்புல. அதாவது நம்ம தான் அவங்க வீட்டில் உட்காந்து மாதிரி போகணும்ட்டான். பிஜேபி ஒரு நம்ம கதை தெரியுமா, அந்த மாம்பழத்துலேருந்து ஒருத்தவங்க பேசிட்டு இருப்பாங்களே, பிஜேபி அண்ணா திமுக எல்லா கட்சியும் அங்கேயே உட்காந்துட்டு இருக்காப்புல. ஒரு ஆள் எதிர்த்து கேட்கல. இப்போ சொத்து வரி 6%. போன வாட்டி 2 வருஷம் ஏற்ற மாதிரி 1 வாட்டி ஏற்றும், இது மாதிரி ஏற்ற மாட்டேன்னார். அதே பிடிஆர் பயனுகள் அந்த பிரஷர்னார். இப்போ டிஃபேக்டோ 6% வருஷத்துக்கு 6% ஏற்றுறேன்றாங்க. 6% ஏற்றுறதுக்கு ஏற்றுன்னு சொன்னால் அதுக்கு எத்தனை கட்சி போராட்டம் பண்ணுச்சு? ஏன் போராட்டம் பண்ண சென்னையில் இருக்க கட்சிகள்லாம் எதுக்கு இந்த கட்சிகள்லாம் இருக்குது? அரசியல் கட்சிகள்லாம் கவுன்சில் எலெக்ஷன் மட்டும் ஓட்டு வாங்குறத கட்சியோட வேலை, மற்றது கிடையாது. அப்போ கார்பரேஷன் கவுன்சில் என்னன்னா மேயருக்கு தெரியுதா, கவுன்சிலுக்கு தெரியுதா கிடையாது, எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கான் பாருங்க சென்னை கார்பரேஷன். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இல்லைப்பா, 8-12 ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. கமிஷனர் குமரகுரும் போறோம்னா 3 ஆர்டிசி இருக்காரு. கரெக்டாக 3 ஆர்டிசி, 3 ஆர்டிசி கீழே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். எல்லாமே ஐஏஎஸ் ஆஃபீஸ் தான், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். அவங்களாம் எங்கே படிக்கிறாங்க? இவன் படிக்கிற படிப்பு முழுக்க பார்த்தோம்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் படிக்கிற படிப்பே மேற்குலக கல்வி. மேற்குலக கல்வினாது இப்போ நம்மளாம் மக்களுக்கு சேவை பண்ணுறோம், உங்களுக்கு தண்ணி கொடுக்குறோம், உங்களுக்கு வீடு கொடுக்குறோம், உங்களுக்கு குப்பாடுறோம்ப்பா, உனக்கு பொறுப்பு இல்லையாப்பா குப்பாடுறதுக்கு, ரோட்டை பார்த்துக்கு உனக்கு குப்பை இல்லை, இது பொறுப்பு இல்லையாப்பா, உன் வீட்டை நீ பார்த்துக்கோ, உன் தண்ணி நீ குடி. இது மாதிரி இதுவே இந்த கல்வி படிச்சுட்டு வந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நடத்துகிறாங்க. அவன் சொல்கிறாப்புல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி பார்த்து, சார் இப்படி தான் சார் பண்ணணும் சார் அப்படின்னு அவன் ஜிஓ போட வைக்கிறாங்க. அது சீஃப் செக்ரட்டரி, சென்ட்ரல் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தாலும் சரி, ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர் இருந்தாலும் சரி, கார்பரேஷன் இருக்க அதிகாரின்னு சொல்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் தான் நான் பார்த்தீங்கன்னா அதிகார வர்க்கம் இருக்கு பார்த்தீங்களா, அதோடைய அராஜகத்தை உரிச்சு எடுக்கணும். நம்ம இப்போ நமக்கு நீ யாரா, நீ ஆஃப்டர் ஆல் யூ ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவ்வளோதான் ஐபிஎஸ் ஆஃபீஸர், உனக்கு என்ன சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், நீ எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. மக்கள் பிரதிநிதிக்கு தான் முக்கியம். மக்கள் பிரதிநிதி தப்பு பண்ணுறோம், திருடிட்டோம், ஊழல் பண்ணுறேன், நான் ஓட்டு போட்டு தோக்கடிப்பேன்.
என்கிட்ட வாக்குரிமை இருக்கு, நான் வாய்ப்பு இருந்தால் நாங்கள் வர வைப்போம், ஆட்டில் மாற்று வைப்போம். மக்கள் பிரதிநிதிகளுடைய உரிமையை இன்றைக்கு அப்பட்டமாக அதிகார வர்க்கம் முழுமையாக கையில் எடுத்துக்கொண்டு விட்டது. இதற்கு எதிராக நம்முடைய கழக குரல்கள், போராட்ட குரல்கள், உரிமை குரல் நீங்க தேவைப்படுகிறது. அதிகார வர்க்கம் இருக்கிற வரைக்கும் என்னன்னா, நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கமிஷனர் போய் எப்படி பார்க்க முடியும்? 3 பில்டிங் தாண்டி எப்படி பார்க்க? ஒன்றும் அவன் சுற்றி பண்ண ஆள் இருப்பான். கவுன்சிலர் இருந்தால் அவனுக்கு பொறுப்பு இருக்குது. இப்போ கூட பாருங்க, நம்ம சாம்சங் இன்னைக்கு போராட்டம் நடத்தணும் 3 கட்சி. உடனே முதலமைச்சர் என்ன சொல்றாரு, 3 மினிஸ்டர் பேசுன்றாப்புல. மினிஸ்டர் நீங்க என்ன கேள்வி கேட்கலாம், அவன் பதில் சொல்லுவான். ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன கேட்க முடியும்? எனக்கு எதுவும் சார் ரூல்ஸ் பேசுறேன்னு சொல்லுவாங்க. அப்போ இன்ற நகர வளர்ச்சி என்னன்னு சொன்னா, மக்களுடைய ஜனநாயக உரிமைகள் முழுக்க முழுக்க சுருங்கக்கூடிய இடத்துக்கு வந்து நிற்குது. அது வீடா இருக்கலாம், குப்பை பிரச்சனையா இருக்கலாம், குடித்தண்ணீர் பிரச்சனை, எல்லாமே என்னன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த வைப்ரண்ட் டெமோக்ரஸி இருக்கு இல்லையா, இந்த ஜனநாயகம் வந்து என்னன்னா முழுமையாக இழுக்கப்பட்டு கொண்டே இருக்குது, சுருக்கப்பட்டு இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஜனநாயகத்தை பலப்படுத்துவதும் பாதுகாப்பதும் விரிவுபடுத்துவது தான் நம்முடைய வேலை. அந்த வேலையை நீங்க குடியிருப்பு சார்ந்த பிரச்சனையில வரக்கூடிய தலையிடலாம், தூய்மை பணியாளருடைய பிரச்சனை இருக்கலாம், அல்லது வந்து உழைப்பு சூழ்நிலை பண்ணலாம், குடிநீருக்கான பிரச்சனையா இருக்கலாம், நகர கட்டமைப்பு குறித்து பிரச்சனையா இருக்கலாம். நம்ம ஒரு விஷயம் சொன்னோம், நீங்க மழை வெள்ளத்துல சென்னை எவ்வளவு பாதிக்கப்பட்டது. கார்பரேஷன்ல ஒரு நாள் விவாதம் நடந்ததா? 1 மணி நேரம் விவாதம் நடந்தா? ஒரு விவாதம் நடக்கல. 200 வட்டத்திலையும் எப்படி மழைநீர் வெள்ளம் பாதிக்கப்பட்டது என்று சொல்லி 200 கவுன்சிலரும் பேச வச்சு கவுன்சிலருடைய அனுபவத்திலிருந்து தீர்மானம் நிறைவேற்றணும் நம்ம சொன்னோம். விவாதிக்கவில்லை கமிஷனர்ல, கார்பரேஷன்ல. எதுக்கு அப்போ அந்த உள்ளாட்சி அமைப்பு இருக்குது? ஏன் அதை பத்தி யாரும் கேட்கல? படிச்ச ஆட்கள் கேட்க மாட்டாங்க, விவரம் தெரிஞ்சவங்க கேட்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் பாருங்க, இப்போ என்கவுண்டர் அடிச்சு சுட்டு தள்ளிட்டே இருக்கிறான். எங்க பார்த்தாலும் இப்போ அந்த அருண் வந்தோன்னே நான் ரவுடிகள் மொழியில பேசுறேன்றாப்ல. இது என்ன ஜனநாயக நாடா? இது என்ன நாடு இது? ஒரு கமிஷனர் வந்து, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து நான் ரவுடி மொழியில பேசணும்னு சொல்றாரு. ரவுடி மொழியில பேசணும், நீங்க ரவுடியா? கேட்கணுமா இல்லையா? ஏன் கேட்கலாம்? சமூகத்தில் இருக்கிற கற்றறிந்த திங்க் டேங்க்லாம் ஏன் மாயம் முட்டுறாங்க? எத்தனை என்கவுண்டர் நடக்குது பாருங்க. செத்தவங்களாம் எந்த சமூகத்தை சார்ந்தவன், எப்படியாப்பட்ட ஆளு? அவன் கொலையே பண்ணியிருந்தா கூட நீ எப்படி சட்டத்துக்குள்ள தான் நீ தீர்வுப்படணும். அப்ப ஜனநாயகத்தின் தன்மை குறுகி கொண்டே இருக்குது. இப்ப குப்பைறாங்க, உன் குப்பைக்கு நீ பொறுப்புன்ட்டான். இப்போ 0ன்னு போட்டான் பார்த்தீங்களா ரோட்லாம். ரோடு ஆக்சிடென்ட்டுக்கு நீ தான் பொறுப்புன்னா, நீ சாவாமல் இருக்குது நீ பொறுப்பு, உன் குப்பைக்கு நீ பொறுப்பு, உன் தண்ணிக்கு நீ பொறுப்பு, உன் ஆதாருக்கு நீ பொறுப்பு, நீ சுடுகாட்டில் போய் படுக்கிறதுக்கு நீ தான் பொறுப்பு, கல்விக்கு நீ பொறுப்பு. நீ எதுக்கு அப்போ அரசாங்கம் வச்சுட்டு இருக்கிற? அரசாங்கத்துக்கு கேள்வி என்ன? இந்த ஜனநாயக களம் வந்து என்னன்னா இன்னைக்கு விரிவுபடுத்தணும். இது IMF, வேர்ல்டு பேங்கோ, ஏஷியன் டெவலப் பேங்கோ, ஜப்பான் பணம் எவன் பணம் கொடுக்கணும்னா ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய அரசுடைய ஜனநாயகத்தை சுருக்க பார்க்குறாங்க. அதற்கு எதிராக போராடுவதற்கு சென்னை போன்ற நகரத்தை வந்து நம்ம பயன்படுத்தணும். ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற சிக்கல் வேற, அதோட விஷயங்கள். ஆனால் நகரங்களில் இந்த ஜனநாயக உணர்வு அதிகப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு நம்மளை போன்ற ஒரு மக்கள் இயக்கங்கள் இருக்கின்றது. அதிலிருந்து நம்ம வந்து ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். இப்போ நீங்கள் வந்து சொன்னாங்க, இந்த குப்பையை பற்றி சொன்ன அழகாக சொன்னார். நான் நடுவில் ஒரு படம் பார்த்தேன், 7 தீவ்ஸ்ன்னு நினைக்கிறேன், 7 திருடர்கள் நினைக்கிறேன். அது பிரேசில் படம். அது வெறும் இந்த குப்பை பிரச்சனை தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயருக்கு பார்த்தீங்களா, நம்ம கேபிள் ஒயர் இருக்குல்ல, கேபிள் ஒயர் எடுப்பான் தெரியுமா, உள்ளேருந்து அந்த காப்பர் எடுப்பான் தெரியுமா, எல்லா சிந்தாரிப்பேட்டில் தான் பார்ப்பாங்க, எல்லா இந்த LIC பின்னாடி போய் பாருங்க, பார்டர் தோட்டம், எல்லா ஸ்லம்ஸ்லையும் போய் பார்த்தீங்கன்னா இந்த பழைய பொருளை உடச்சி எடுத்துகிட்டே தான் இருப்பாங்க. அது தங்கம் மாதிரி. அது அங்கே இருக்கிற அளவு போஸ்ட் பாருங்க, 30 வயசு 40 வயசு 50 வயசுல செத்துருப்போம். எல்லா குடிசை பகுதிகளிலும் உட்புறத்தில் இருக்கக்கூடிய வாழ்வை பார்த்தீங்கன்னா எத்தனை இழவு போஸ்ட்டில் போய் பாருங்க. நான் போனாலே அந்த போஸ்டர் பார்ப்பேன், எத்தனை வயசுல சேர்த்தாங்க, 40 வயசு 50 வயசு 70 வயசு இருக்கக்கூடிய திடகாத்திரமான ஆளையே இன்னைக்கு நகரத்தில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களுக்கு பகுதியில் பார்க்க முடியல. ஏன்னா நம்மளோட நோய் வருது, பழைய பொருட்கள் இருக்கிறாங்க, காற்று இல்லை, தண்ணி இல்லை, இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான பழைய பொருட்கள்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை இந்த நகரத்தில் இருக்கிற மக்கள் எப்படி பயன்படுத்தி வச்சு அவங்க உழைப்பு இது பண்ணுற பார்க்கணும். நிறைவாக நம்ம என்ன கேட்க வேண்டும் நான் சொல்ல வேண்டியது, இந்த நகரத்தினுடைய வளர்ச்சி என்பது வெறும் ஒரு அரசு ஊழியராலேயோ மத்திய அரசு ஊழியராலேயோ இல்லை கவர்மெண்ட் பஸ்லாம் நடக்கல. நீங்கள் ஷேர் ஆட்டோ ஓடாமல் சென்னை ஓடுற முடியுமா? ஷேர் ஆட்டோ ஸ்ட்ரைக் பண்ணால் பல பேர் ஆஃபீஸ்க்கே போக முடியாது. அதை விடுங்க, கையேந்தி பவன் ஸ்ட்ரைக் பண்ணான்னா எல்லா ஊர்லேயும் கையேந்தி பவன் தான், ரோட்டுகளில் தான் தின்ட்டுக்கிறோம். ஏன்னா சரவண பவன் சங்கீதா பவன் நம்மளால் நுழைய முடியுமாங்க? எவனா பர்த்டே கூட்டு போனால் போய் சாப்பிட்டு வரலாம், அவ்வளோதான். நீங்கள் முடிஞ்சு போச்சு கையேந்தி பவன் முடிச்சா. அல்லது கட்டுமான தொழிலாளி, முறைசாரா தொழிலாளி, தண்ணி விற்கிறவங்க, பூ விற்கிறவங்க, பழம் விற்கிறவங்க, செருப்பு தைக்கிறவங்க, ஊறுகாய் விற்கிறவங்க, கீரை விற்கிறவங்க, காய்கறி விற்கிறவங்க, மீன் விற்கிறவங்க,
இந்த மாதிரியான பொருட்கள் இருக்கக்கூடிய ஆட்கள் இல்லாமல் இந்த நகரம் ஏங்குமா? ஆனால் இவங்க தான் இந்த நகரத்தை ஏற்கிறாங்க. ஆனால் இந்த நகரத்துடைய வளர்ச்சியில் இந்த மக்களுடைய பங்கு இல்லை, பங்கு அவங்களுக்கு கிடையாது. என் உழைப்பு எனக்கு உனக்கு வேணும், என்னுடைய உயிர் உனக்கு வேணும், ஆனால் நான் உருவாக்கிய நகரத்தில் எனக்கு பங்கு இல்லைன்னு சொல்லுது அரசாங்கம். எனக்கு பங்கு கேட்க கூட எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கு ஓடிட்டே இருக்கணும், அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன். அப்போ என்ன செய்யணும்? நான் உருவாக்கிய நகரத்தில் எனக்குரிய பங்கு என்கின்ற கேள்வியை கேட்க வைக்கணும், கேட்க வைத்து ஒரு ஒருங்கிணைப்பு உருவாக்கணும். இது ஒரு ஒன்று. ரெண்டாவது, இந்த சென்னை செம்மஞ்சேரி கண்ணகி நகர் மட்டும் இல்லை, இந்த சைடு கார்கில் நகர் போய் பாருங்க. நம்மளை பார்த்தா வந்து என்னன்னா, நீ வந்து இங்கே வீடு கட்டாது அங்கே வேணாம், எல்லாமே வந்து பார்த்தா சதுப்பு நிலத்து மேலே கவர்மெண்ட் வீடு கட்டி வச்சுக்கிறான். சென்னையில், தமிழ்நாட்டில் குறிப்பாக கடந்த 40 ஆண்டுகளாக இந்த அரசாங்கம், திமுக அதிமுக அரசாங்கம் செயல்படுத்தக்கூடிய மறுகுடியமறு திட்டம் என்பது முழுமையாக தோல்வியுற்ற திட்டம். அதை நம்ம படித்து சொல்லிட்டே இருக்கணும். கண்ணகி நகரோ செம்மஞ்சேரோ எழில் நகரோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மறுகுடியமறுக்காக அமைக்கப்பட்ட குடியிருப்புகள் அத்தனையும் தோல்வியுற்ற திட்டம். அங்கே அந்த மக்களுக்கு நீ சொன்னது எதுவுமே நடக்கலை. இங்கே இப்போ இதே இடத்துல மவுண்ட் ரோட்டில் வந்து ஒரு குடிசை போயிருந்தான்னு வச்சிங்களேன், இப்போ பிரசிடென்சி காலேஜ் இருக்குது, குவீன் மேரிஸ் காலேஜ் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, புள்ளப்பிரகர் ஹாஸ்பிட்டல் இருக்குது, பல் ஆஸ்பத்திரி இருக்குது, கண் ஆஸ்பத்திரி இருக்குது, எதுனாலும் உடனே ஜிஎஸ்டியில் போய் படுத்துருவான், பக்கா ட்ரீட்மெண்ட் இருக்கும். அங்கே கண்ணகி நகரில் போய் படுத்தா என்ன பண்ண முடியும்? சுடுகாட்டோட போய் படுக்க முடியும். அப்புறம் அது முடிஞ்சு போச்சு, பாடி தான் விழும். இங்கே இருக்கக்கூடிய வசதி முழுக்க தூக்கிட்டு முடியும். அங்கே வச்சுன்னா எப்படி நகரத்துக்குள்ளே எனக்கு இருக்கக்கூடிய வசதி என்ன? நான் கலந்த பீச்சில் ஓடுவேன், நான் ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகிடுவேன். நான் ஏதாவது வகையில் நான் கண்ணகி நகரில் போய் என்ன பண்ண முடியும்? செம்மஞ்சேரியில் போய் என்ன பண்ண முடியும்? அப்போது இந்த உழைக்கும் மக்களை வாழ்வாதாரத்தை சீரழித்தது தான் திமுக அதிமுக கடைப்பிடிக்கிற மறுகுடியமறு திட்டம் என்பதை நாம் பேசணும். அப்போ ஆல்டர்னேட்டிவ் என்ன? இது ஃபெயிலியர்ஸ் நீ ஒத்துக்கோ ஃபஸ்ட்டு. இப்போ வீடு கட்டி வச்சுருக்காங்க, 12,000 வீடு இருக்குது. வீடு ரெடி பண்ணிட்டு எங்கெங்கே வீடு காலி பண்ணி தூடான்றான். உங்களுக்கு ஒரு வீடு வேணுமா? வந்துரு கண்ணகி நகர் வந்துடுன்றான், வீடு எடுத்துக்கோன்றான். 12,000 வீடு யாரை வச்சு கட்டின? நீ உன்னை யார் கட்ட சொன்னா? எதுக்காக கட்டின அப்படின்ற கேள்வி எழுப்பணும். என்ன நம்ம கொடுமைன்னா, நம்ம சென்னை நகரத்தில் ஒரு வைப்ரண்டான சிவில் சொசைட்டி இல்லை. அந்த வைப்ரண்டான சிவில் சொசைட்டியை உருவாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதை உண்மையிலே இன்றைக்கு இந்த கூட்டங்கள் இது போன்ற கூட்டம் தான்னா ஒரு வைப்ரண்டான சிவில் சொசைட்டி உருவாவதற்கான கூட்டமாக மாறாது. கட்சிகள் அப்பாற்பட்டு, வாக்கரசியலுக்கு அப்பாற்பட்டு, ஒரு உழைக்கும் வர்க்கத்திற்கான உரிமைக்காக இணைந்து களம் காண வேண்டிய காலமும் சூழலும் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் உருவாயிருக்கு. ஸோ இந்த தளத்தில் உழைக்கும் வர்க்கத்தின் உரிமைக்காக இணைந்து நின்று நம்ம வந்து செயலாற்ற வேண்டியிருக்குது. களத்தில் செயலாகணும். அதே மாதிரி அருள் தோழர், பாலாஜி தோழர் போன்றவங்களாம் அவங்களுக்குடைய வாசிப்பு உரையாடல் மூலயமாக அவங்க பெற்ற ஞானத்தை கருத்தியல் ரீதியாக நமக்கு வந்து கொடுப்பது. இதே மாதிரி இங்கே வந்திருக்க தோழருக்கு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு அனுபவம் இருக்குதோ அதை எழுத்தாக மாற்றுவது, அதை பேசுவது, இப்படி எல்லாமே நம்ம இணைந்து வந்து பண்ணோம்னா கட்டாயம் நகரத்தில் நாம் நினைக்கிற நகரமாக மாற்ற முடியும். பெரிய விஷயமே. அதுதான் சொன்னேன், வெறும் புலம்பல் மட்டும் இல்லை, ஜெயிச்சுட்டு நான் சொல்கிறேன். கேபி பார்க்க மாற்ற வச்சோம், கண்ணப்பத்திரில் மாற்ற வச்சோம். இப்போ நீங்கள் ஓட்டேரி சுடுகாட்டை பக்கத்தில் திடீர் நகர் ஒரு இடம் இருக்குது, 700 குடிசை, கக்கூசே இல்லைண்ணா அந்த ஊரில். இப்போ நம்ம போராட்டம் பண்ணி கக்கூஸ் தண்ணி குடிக்க முடியான்ட்டான். என்னது கீழே போடுவான்ல குழாய் இணைப்பு. நீ யாரா குழாய் இணைப்பு கொடுத்தே தீர்னு போராட்டம் பண்ணோம். இப்போ வந்து குழாய் இணைப்பு போட்டிருக்காங்க. போராடினா ஜெயிக்க முடியும், ஜெயிக்கிற மாதிரி போராடணும், போராடுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செயல்படணும். ஸோ நம்ம இணைந்து செயல்படும் ஒரு நம்பிக்கைக்கான ஒரு காலகட்டத்தை நம்ம உருவாக்க வேண்டியது. உலகம் முழுக்க நீங்கள் எல்லா இடத்துலையும் பாருங்கள், இந்த முதலாளித்துவத்தினுடைய கொள்கையினுடைய தோல்விகளை கம்யூனிஸ்டுகள் எவ்வளோ உக்கிரமாக பேசுகிறாங்களோ அங்கெல்லாம் மாற்றம் நடக்குது. அதே மாதிரி உயிரோட்டமாக பேசணும். இழ வீட்டில் இருக்கிற மாதிரி நம்மளை பார்த்தாலே அழுமுஞ்சி மாதிரியே அந்த சிக்கலாக போடும். நம்முடைய பேச்சு, நம்முடைய உரையாடல், செயல் இல்லைன்னா மக்களை கவர்ந்து இருக்கிற மாதிரி நம்முடைய செயல்களும் வந்து அதற்கேற்ற வடிவங்களை பேசணும். அதுதான் நமக்கு தேவை. நம்மக்கிட்ட எல்லாமே கண்டென்ட் இருக்குது. ஆனால் நம்ம பேசணும், என்னடா இப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டு அப்படின்னா அவன் கிட்டே வர மாட்டான். விஜய் பார் ஒன்றுமே பண்ணல, கையை காட்டுறான், எல்லாம் பந்தக்காலுக்கே போயிட்டானுங்க. இது பந்தக்கால் அவனுக்கு ஒரு பிரச்சாரம் பண்ண தேவையில்ல, ஒரு மாவட்ட குழு இல்லை, ஒரு மாநில குழு கிடையாது. அவன் என்ன பண்ணுறது, டிவிலாம் டிபேட் பண்ணுறான். இவர் என்ன செய்கிறார், அவர் என்ன பண்ணுறாரு, இவர் இப்படி போட்டவரா, வல்லவரா நல்லவரான்றான். ஆனால் தான் என்னென்னா ஒரு ஈர்ப்பாக பேச வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு நம்ம பெரியார் அம்பேத்கர்ன்னு கற்றுக்கணும். பெரியார் எவ்வளோ வந்து சாதாரணமாக எவ்வளோ சிக்கலான பிரச்சனை சிம்பிளாக மக்கள்கிட்ட பேசினார். ஆனால் தான் மக்கள் அவருக்கு என்ன பண்ணார்,
அம்பேத்கர் அம்மாம்பெரிய அறிவாளி. அது அவர் காலகட்டத்தில் எவனும் அவன்கிட்ட நிற்க முடியல. ஆனால் அந்த அம்பேத்கர் தான் ஒடுக்கப்பட்ட மக்களை லட்சக்கணக்கான பேர் அவர் பின்னாடி இருக்க வச்சார். ஸோ அந்த தலைவர்கள் எப்படி அவர் காலத்தில் செயல்பட்டார்களோ அப்படி செயல்படுவதற்கு நாமும் தயாரானா கட்டாயம் மாற்றத்தை நம் காலத்தில் நாம் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.